நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பப்பப்பா, என்ன திட்டு என்ன திட்டு. ம் காதே கிழிஞ்சிருச்சே ஐயா. கொச்சா, அவன் உங்களை ரொம்ப அதிகமாகவே திட்டான். ஏண்டா, என்னமோ நான் மட்டுமே தின்ன மாதிரி பேசுகிற. அவன் வளைச்சி வளைச்சி திட்டினது எல்லாத்தையும் தாண்டா. பொய் சொல்லாதீங்க கொச்சா. என்னது பொய்யா? ஏன் நீ திங்கலையா? இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை தானே கொச்சா அவன் பயங்கரமாக திட்டினான். அதுக்கு என்னடா பண்ணுறது? திட்டான், வாங்கியாச்சு, முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு போங்கடா. நானே ஃபீல் பண்ணலை, உங்களுக்கு என்னடா ஃபீலிங்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், சாப்பாட்டுக்காக ஒருத்தங்கிட்ட திட்டு வாங்கலாமா? ஆமாம் கொச்சா, எங்களுக்கே அசிங்கமாக இருக்குது. அசிங்கமாக இருக்குன்னா ஊசியில் சாப்பிட்றத விட்டுருங்கடா. அதை எப்படி கொச்சா விட முடியும்? இல்லை கொச்சா, நீ வைலண்ட்டாக மாறணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். என்னது வைலண்ட்டாவா? ஆமாம் கொச்சா. கொச்சா, எனக்கு ஒரு டவுட்டு. பில்டப் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன், டவுட்டு கேட்குறதுக்குன்னு ஒருத்தன். உனக்கு என்னடா டவுட்டு? உங்களுக்கு அடி வாங்க பயமா, இல்லை திருப்பி அடிக்க பயமா? ஆஹா, வேலு நாயக்கர்கிட்ட நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்ட மாதிரி இப்படி ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறான் ஐயா. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? டேய், ரெண்டுக்குமே பயந்தாண்டா. கொச்சா, அடி வாங்க பயப்படலாம், ஆனால் அடி கொடுக்க பயப்படலாமா? வாங்கினதுக்கப்புறம் எப்படா திருப்பி கொடுக்க முடியும்? ஏண்டா, ஒரு சப்ளையரை அடித்து என் கௌரவத்தை நான் குறைச்சிக்கணுமா? அப்போது இனிமே எப்போவுமே யாரையுமே அடிக்க மாட்டீங்களா கோச்சா? நம்ம வீக்னஸை இவனுங்க கிட்ட சொன்னால் ஒருத்தவங்க கூட நம்ம கூட இருக்க மாட்டான், நம்மளை அனாமத்தை விட்டுட்டு ஓடிடுவானுங்க. டேய், அடிப்பண்டா, ஆனால் சாதாரண ஆளை அடிக்க மாட்டேன், லிங்கம் மாதிரி பெரிய ரவுடிங்களை தாண்டா அடிப்பேன். போங்க கொச்சா, லிங்கத்தையே நீங்கள் அடிக்கலையே. உடம்புல அடிக்கலைன்னா என்னடா, அவன் மனசில் பயங்கரமாக அடிச்சிட்டேன்டா. உடம்புல அடித்தா மறைஞ்சிடும், மனசில் அடித்தாதான் எப்போவுமே வலிச்சுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே மனசில் அடிச்சுக்கிட்டு இருந்தா எவனாவது நம்மளை மண்டையில் அடிச்சிருவான் கோச்சா. டேய், யாரை மண்டையில் அடிக்கணும், யாரை மனசில் அடிக்கணுங்கிறது இந்த கோச்சாவுக்கு தெரியும்டா, புரியுதா? சூப்பர் பிளாசபி கோச்சா. கோச்சாண்ணா சும்மாவா? கோச்சாண்ணா கோச்சா தான். ஆஹா, அடிக்க முடியலைங்கிறத எப்படியெல்லாம் இவனுங்க கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. சமாளிப்போம். கொச்சா, இதுக்குன்னே மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு நம்ம போகிறோம். ஆமாம் கொச்சா, அந்த சப்ளையருக்கு சரியான பாடம் புகட்டணும். அந்த சப்ளையரை விடக்கூடாது கோச்சா. ஆஹா, திட்டுனதோடு விட்ட அவனை இவனுங்க அடிக்கவே வச்சிருவானுங்க போல இருக்குது ஐயா. இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.